கதையோட தொடக்கத்துல ஒரு சின்ன பையன் அவங்க அப்பா கூட ஒரு பெரிய கப்பல்ல பயணம் செய்யறான். அப்போ அங்க ஒரு கட்டுக்கடங்காத பிளாக் குதிரைய பாக்குறான். இவங்க போன கப்பல் விபத்துக்குள்ளாகி கவிழ்ந்திட இதுல இவன் அப்பா இறந்துடுறாரு. இப்போ கடல்ல உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த இந்த சின்ன பையனை ஒரு குதிரை காப்பாத்துது. அந்த குதிரை வேற எந்த குதிரையும் இல்ல. அந்த கப்பல்ல பார்த்த அந்த கட்டுக்கடங்காத பிளாக் குதிரை தான். இப்போ அந்த பையன் அந்த குதிரையை எப்படி கட்டுப்படுத்துறான், அது கூட எப்படி சேர்ந்தான், அது மட்டும் இல்லாம இவங்களுக்குள்ள என்னென்ன நடந்தது என்பதை பற்றி சுவாரஸ்யமா சொல்லக்கூடிய கதை தான் இது. வாங்க இப்ப படத்துக்குள்ள போலாம். படத்தோட தொடக்கத்துல நார்த் ஆப்பிரிக்கால இருக்க ஒரு பெரிய கப்பல்ல ஒரு சின்ன பையன் அவங்க அப்பா கூட பயணம் செஞ்சுட்டு இருக்கான். அவனோட பேர் அலெக்சாண்டர். நம்ம அலெக்ஸ்னு கூப்பிடலாம். இப்போ அந்த சின்ன பையன் பார்க்கறான், கப்பல்ல ஒரு பிளாக் குதிரையை 6-7 அரேபியக்காரங்க கயிறு மூலியமா கட்டுப்படுத்த பார்க்கறாங்க. ஆனா அந்த குதிரை யாருக்குமே கட்டுப்படுற மாதிரியே இல்ல. எப்படியோ ஒரு வழியா எல்லாருமே சேர்ந்து அந்த குதிரையை ரூமுக்குள்ள வச்சு பூட்டுறாங்க. இந்த விஷயத்தை பத்தி அலெக்ஸ் அவங்க அப்பா கிட்ட சொல்லலாம்னு வரான். ஆனா அவரும் சீட்டு விளையாடுறதுல ரொம்ப பிஸியா இருக்காரு. அலெக்ஸ் சொல்றது எதுவுமே அவர் கேட்கிற நிலைமையில இல்ல. இப்ப என்ன பண்றான், அங்க இருக்கிற சக்கர கட்டிகளை எடுத்துட்டு போயிட்டு அந்த குதிரை இருக்கிற ரூமுக்கு வெளிய ஜன்னல்ல வைக்கிறான். குதிரையும் வந்து அந்த சக்கர கட்டிகளை சாப்பிடுது. சக்கர கட்டிகளை சாப்பிட்டது மட்டும் இல்லாம அலெக்ஸ பார்த்ததால கத்த ஆரம்பிக்குது. உடனே அங்க இருக்கிற ஒரு அரபிக்காரன் வந்து சொல்றான், இது மோசமான கருப்பு ராட்சசன், இது கிட்ட இருந்து தள்ளியே இரு அப்படின்னு சொல்லி அலெக்ஸ் அங்கிருந்து துரத்தி விடுறான். மேலும் அந்த குதிரைக்கு வச்சிருந்த சக்கர கட்டிகளை அந்த பரதேசி எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அலெக்ஸோட அப்பா இப்ப சூதாட்டத்துல எல்லா பொருளையும் வின் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அவர் கையில ஏராளமான தங்க காயின்கள், விலை மதிப்பில்லாத கற்கள், சில சில பொருட்கள் இருக்கு. ஆனா இது எல்லாத்தையும் விட அவருக்கு ரொம்ப பிடிச்சது, அவர் விலை மதிப்பில்லாததுன்னு நினைக்கிறது இந்த குதிரை சிலைய தான். ஏன்னா இந்த குதிரையோட பேரு தான் புசபேலஸ் அப்படின்னு சொல்லி அலெக்ஸ்க்கு பழங்கால கதையான அலெக்சாண்டரோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதாவது அலெக்சாண்டரோட அப்பா இந்த குதிரையை கட்டுப்படுத்த பாக்குறாரு. ஆனா இந்த குதிரையை அவர் மட்டும் இல்ல, வேற யாராலையும் கட்டுப்படுத்த முடியாதுன்றத உணர்ந்து அவர் என்ன பண்றாரு, ஒரு முடிவுக்கு வராரு. இந்த குதிரையை ஒரு பெரிய மைதானத்துல கொண்டு வந்து அத அவர் கையாலே கொல்ற மாதிரி ஒரு ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்காரு. ஏன்னா இப்படி பாக்குறதுக்கு பயங்கரமா கட்டுமஸ்தா இருக்கிற ஒரு ராட்சச குதிரைய அவர் கையாலேயே கொன்னா இங்க கூடி இருக்கிற மக்கள் எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க, இவரையும் பெருமையா போற்றுவாங்க அப்படின்ற எண்ணத்தால இந்த ஏற்பாடு அலெக்சாண்டரோட அப்பா ஏற்பாடு பண்ணியிருக்காரு. ஆனா இங்க அவங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்குது. அது என்னன்னா, இந்த கட்டுக்கடங்காத குதிரையை அடக்க அந்த கூட்டத்திலே ஒரு சின்ன பையன் இருந்திருக்கான். அவன் வேற யாரும் இல்ல, அவரோட மகன் அலெக்சாண்டர் தான். அந்த பையன் அலெக்சாண்டர் என்ன சொல்றான், குதிரைய கொல்லாதீங்க, இந்த குதிரைய நான் கட்டுப்படுத்தி காட்டுறேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்கறான். உடனே அவங்களும் உன்னால முடியலன்னா இந்த குதிரைய கொன்னுடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ப்பு கொடுக்கறாங்க. கொடுத்த வாய்ப்பை அவன் எப்படி பயன்படுத்துறான்னா, இந்த மைதானத்துல இருக்கிறவங்க எல்லாருமே மிரண்டு போற மாதிரி ஒரு செயலை செய்யறான். என்னன்னா, யாராலையும் அடக்க முடியாத இந்த குதிரைய அந்த சின்ன பையன் அடக்கி காட்டுறான். அது மட்டும் இல்லாம அவங்க 2 பேரோட பயணமும் சரித்திரத்துல இடம் பிடிச்சது அப்படின்ட்டு கதைய சொல்லி முடிக்கிறாரு. கதை முடிஞ்ச உடனே அலெக்ஸோட அவங்க அப்பா சீட்டுக்கட்டுல ஜெயிச்ச அந்த சின்ன குதிரையோட சிலைய அலெக்ஸோட கையில கொடுக்கறாரு. அன்னைக்கு நைட்டு செம்மையான ஒரு புயல் மழையால இவங்க கப்பல் பாதிக்கப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த பாதிப்பால கப்பல்ல தீப்பிடிக்க ஆரம்பிக்குது. இங்க அலெக்ஸோட அப்பா என்ன பண்றாரு, கப்பல்ல ஒரு இடத்துல அலெக்ஸை நிக்க சொல்லிட்டு உதவி ஏதாவது கிடைக்குமான்ட்டு வெளியே வராரு. இந்த நேரத்துல இங்க குதிரையோட சத்தம் கேக்குது. உடனே அலெக்ஸ் என்ன பண்றான், அந்த குதிரை இருக்கிற இடத்துக்கு போகும்போது அந்த அரபுக்காரன் அலெக்ஸ் போட்டிருந்த லைஃப் ஜாக்கெட்டை ஆட்டைய போட பாக்குறான். இப்ப அலெக்ஸோட அப்பா அங்க வராரு. சண்டை ஆரம்பிக்குது. இந்த சண்டைனால அலெக்ஸ் அவங்க அப்பா எங்கேயோ விழுந்துடுறாரு. இந்த சமயத்துல இங்க ரூம்ல இருக்கிற கட்டுக்கடங்காத இந்த பிளாக் குதிரை என்ன பண்ணுதுன்னா, கயிறு எல்லாத்தையும் பிச்சுக்கிட்டு கடல்ல குதிக்குது. பாதிக்கப்பட்ட கப்பலும் கவிழ ஆரம்பிக்குது. இதனால அலெக்ஸும் கடல்ல விழ அவனால நீச்சல் அடிக்க முடியாம தத்தளிச்சுட்டு இருக்கான். இப்போ அவன் கடல்ல பார்க்கும்போது அந்த கருப்பு குதிரை நீந்திக்கிட்டே போயிட்டு இருக்கு. உடனே என்ன பண்றான், எப்படியோ போய் அந்த கருப்பு குதிரை கட்டியிருந்த கயிறை பிடிக்கிறான். இதனால அவன் ஒரு ஆள் இல்லாத இடத்துல கரை ஒதுங்குறான். இங்க அலெக்ஸ் கிட்ட அவங்க அப்பா கொடுத்த கத்தியும் குதிரை சிலையும் மட்டும் தான் கையில இருக்கு. இந்த தீவுல ஆள் நடமாட்டம் எதுவுமே இல்ல. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் மழை வர மாதிரி இருக்கிற காரணத்தினால ஒரு குகையை கண்டுபிடிச்சு அன்னைக்கு நைட் அங்கேயே தங்கிடுறான். அடுத்த நாள் காலையில குதிரை கனைக்கிற சவுண்ட் கேக்குது. என்னன்னு பார்த்தா அந்த குதிரையோட கயிறு பாறைங்களுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு இருக்கு. அதனால அந்த குதிரையால எங்கேயும் ஓட முடியல. இதை பார்த்து அலெக்ஸ் என்ன பண்றான், அவன் கையில இருக்க கத்தியை எடுத்துட்டு போயிட்டு அந்த குதிரையோட கயிறை மெதுவா அறுக்க ஆரம்பிக்கிறான். கயிறு அருந்ததுனால குதிரை அங்க இருந்து சுதந்திரமா ஓட ஆரம்பிக்குது. திரும்பவும் நைட் ஆனதுனால இந்த தீவுல மழை பெய்ய ஆரம்பிக்குது. இங்க நைட்ல மட்டும் மழை பெய்யும் போல இருக்கு. திரும்பவும் அவன் அந்த குகையிலேயே போய் தங்கிடுறான். அடுத்த நாள் காலையில அலெக்ஸ்க்கு பசிக்க ஆரம்பிக்குது. ஏன்னா வந்ததுல இருந்து இது வரைக்கும் அலெக்ஸ் எதுவுமே சாப்பிடல, அந்த காரணத்தினால தான். இப்ப அலெக்ஸ் என்ன பண்றான், ஒரு சின்ன குச்சி எடுத்து அதுல கையில இருக்கிற கத்திய துணி போட்டு கட்டுறான். கட்டிட்டு ஏதாவது மீன் பிடிக்க முடியுமான்னு பாக்குறான். ஆனா அந்த கத்தி சின்ன சின்ன பாறைகளுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு குச்சி ஒடிஞ்சிடுது. கத்தி அங்கேயே விழுந்துடுது. அதனால அந்த கத்திய கீழ இருந்து எடுக்க கத்தியில கொஞ்சம் பாசி ஒட்டிட்டு இருக்கு. இப்ப என்ன பண்றான், அந்த பாசியை எடுத்து
சாப்பிட்டு பார்க்குறான். ஏன்னா, இங்க சாப்பிடுறதுக்கு வேற எதுவும் கிடைக்கலன்ற காரணத்தினால. பாசியும் நல்ல டேஸ்ட்டா இருக்கு. இது ஒரு வகையான சாப்பிடக்கூடிய பாக்ஸி. அலெக்ஸ் குதிரை இங்க தான் சுத்திட்டு இருக்கத பார்க்குறான். அந்த குதிரையோட கால் தடம் மண்ணுல நல்லா பதிஞ்சுட்டு இருக்கு. அத ஃபாலோ பண்ணிட்டு அந்த குதிரைய பின்தொடர்றான். ஆனா, ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு அதுக்கப்புறமா கடல் தண்ணி பட்டதுனால குதிரையோட கால் தடம் மறைஞ்சு போயிடுது. அந்த தடத்த தேடி தேடி அலெக்ஸ் டயர்ட் ஆயி அந்த மணலிலேயே படுத்துடுறான். இந்த சமயம் இங்க ஒரு கோப்ரா வருது. இத பார்த்த அலெக்ஸ் என்ன பண்றதுன்னு தெரியாம கோப்ராவே பார்த்துட்டு இருக்கான். இப்போ அந்த பிளாக் குதிரை வந்து அந்த பாம்ப காலாலேயே நசுக்கியே கொன்னுடுது. இதனால அலெக்ஸ் காப்பாத்தப்படுறான். திரும்பவும் அந்த குதிரை வேற எங்கேயோ ஓடுது. இப்ப அலெக்ஸ் என்ன பண்றான், இங்க இருக்கிற மரப்பட்டையெல்லாம் வச்சு ஒரு குச்சி அதுல தேய்ச்சு நெருப்பு உண்டாக்குறான். ஏன்னா, குளிர் காயறதுக்காக. இங்க தான் சாயங்கால டைம்ல மழை வருதுல்ல, அப்போ ரொம்ப குளிரா இருக்கிற காரணத்தினால தான் குளிர் காயறான். இப்போ அலெக்ஸ் கையில இருக்கிற குதிரை பொம்மைய பார்க்கும்போதெல்லாம் அலெக்சாண்டரும், அவருடைய குதிரையும் பத்தி அவங்க அப்பா சொன்ன கதை தான் அவனுக்கு ஞாபகம் வருது. ஏன்னா, இந்த குதிரையும் அலெக்சாண்டர் குதிரை மாதிரியே கருப்பாவும், ரொம்ப பெருசாவும், கட்டுமஸ்தாவும் இருக்கு. அலெக்ஸ் இப்ப அந்த குதிரைக்கு சிக்னல் கொடுக்க, அந்த குதிரையும் இந்த சிக்னல பிடிச்சு தலைய ஆட்டுது. உடனே அலெக்ஸ் என்ன பண்றான், அங்க இருக்கிற ஒரு பெரிய ஆம ஓட்ட எடுத்து, அது ஃபுல்லா சாப்பிட நல்ல கடல் பாசிய நிரப்பி எடுத்துட்டு வந்து குதிரை முன்னாடி வைக்கிறான். ஏன்னா, இந்த குதிரையும் வந்ததுலேருந்து எதுவுமே சாப்பிடலல்ல, அந்த காரணத்தினால தான். குதிரையும் அவன் வச்ச கடல் பாசிய நல்லா சாப்பிட ஆரம்பிக்குது. இப்ப குதிரை சாப்பிட்டுட்டே இருக்கும்போது, அலெக்ஸ் என்ன பண்றான், கையில ஒரு பாசி எடுத்து குதிரைக்கு கொடுக்க பார்க்குறான். ஆரம்பத்துல அந்த குதிரை அவன நம்புற மாதிரி இல்ல. கொஞ்ச நேரத்திலேயே அந்த குதிரை அவன் கையில இருக்க தீனிய சாப்பிட ஆரம்பிக்குது. இப்ப இந்த குதிரை அலெக்ஸ நம்ப ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துல இவங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. இப்போ பீச்ல குதிரையும், அலெக்ஸும் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அலெக்ஸ் எங்க போனாலும் பிளாக் குதிரையும் அவன பின்தொடர்ந்து வருது. இப்ப அலெக்ஸ் குதிரை மேல ஏறி சவாரி செய்ய ஆரம்பிக்கிறான். ஆனா அவன் முதல் வாட்டி சவாரி செய்யறதுனால குதிரை மேல ஒழுங்கா உட்கார்ந்து சவாரி பண்ண முடியல. ஆனா போக போக பிளாக் குதிரை பிடரி மயிர கையால பிடிச்சு ஒரு கிரிப்ப உருவாக்கி இப்ப ரொம்ப நல்லா சூப்பரா சவாரி செய்றான். இதனால 2 பேருக்கு இடையிலே ஒரு நட்பு உருவாகுது. அலெக்ஸ் இந்த தீவுல வந்ததிலிருந்து வெறும் பாசிய மட்டுமே சாப்பிட்டுட்டு இருக்கான்ல. அதனால இப்ப என்ன பண்றான், இங்க இருக்க சில பூச்சிகள பிடிச்சு நெருப்ப உண்டாக்கி, அத நெருப்புல தீய வச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறான். இப்படிதான் ஒரு வாட்டி கடல்ல நீந்திட்டு இருக்கும்போது, இங்க சில ஆட்கள் சின்ன ஒரு போட்ல வரத பார்க்குறான். உடனே அவங்களும் அலெக்ஸ காப்பாத்த பார்க்குறாங்க. இப்ப அலெக்ஸ் என்ன பண்றான், அவங்க கிட்ட ஒரு பெரிய குதிரை இருக்கு. அதையும் காப்பாத்துங்க. அந்த குதிரை தான் என்னுடைய உயிர காப்பாத்திச்சுன்னு கெஞ்சுறான். ஆனா அலெக்ஸ் பேசுற மொழி இவங்களுக்கு புரியல. இந்த சமயம் தான் அலெக்ஸ பின்தொடர்ந்து அந்த குதிரையும் வந்துட்டே இருக்கத இவங்க பார்க்குறாங்க. என்னடா இந்த குதிரை இப்படி கட்டுமஸ்தா இருக்குன்ட்டு மிரண்டு போயிடுறாங்க இவங்களும். அதனால அலெக்ஸ மட்டும் அந்த சின்ன போட்ல ஏத்தி கிளம்புறாங்க. ஏன்னா இவங்க கொண்டு வந்தது சின்ன போட்டு தான். இதுல இவ்ளோ பெரிய குதிரைய ஏத்த முடியாதுன்ட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ இங்க என்ன நடக்குதுன்னா, பிளாக் குதிரையும் அலெக்ஸ் போன அந்த சின்ன போட்டையே ஃபாலோ பண்ணிக்கிட்டு அந்த கடல்ல நீந்திக்கிட்டே பின்தொடருது. இத பார்த்த இவங்க மனசு மாறி, இதுக்கப்புறம் இந்த குதிரைய விட்டுட்டு போகக்கூடாது. இந்த பையன் மேல இந்த குதிரை எவ்வளோ பாசமா இருந்தா நீந்திக்கிட்டே இவன பின்தொடர்ந்து வரும் அப்படின்னு உணர்ந்து, இவங்க என்ன பண்றாங்க, அவங்க கிட்ட இருக்க மீன் பிடிக்கிற வலைய வச்சு குதிரைய வளைச்சு ஒரு கயிறு மாரி கட்டி அப்படியே குதிரைய அங்க கொண்டு வந்து பெரிய கப்பல்ல ஏத்துறாங்க. இப்போ வீட்டுக்கு வந்த அலெக்ஸ்‌க்கு வெல்கம் பார்ட்டி போல ஒரு சின்ன ஃபங்ஷன் ஏற்பாடு பண்றாங்க. இதுல அலெக்ஸ் எப்படி அந்த கடல்ல உயிர் பிழைச்சான்றத பத்தியும், உயிர் வாழ்றதுக்கு அவன் என்னென்ன பண்ணான்றத பத்தியும் சொல்லி அலெக்ஸ பாராட்டுறாங்க. இவங்க தான் அலெக்ஸோட அம்மா. இப்ப அலெக்ஸ் என்ன பண்றான், அவனுடைய பிளாக் குதிரைய வீட்டுக்கு பின்புறத்துல கட்டி வச்சுக்கிறான். இத பார்த்து அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கலாம், "என்னடா இந்த குதிரை இப்படி இருக்கு?" அப்படின்ட்டு மிரண்டு போறாங்க. அலெக்ஸும் அவங்க அப்பாவும் போனது ஒரே கப்பல்ல தான். ஆனா அவங்க அப்பா இப்ப உயிரோட இல்ல. அலெக்ஸ் மட்டும் தான் உயிரோட இருக்கான். இத நினைச்சு அவங்க அம்மா கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. அலெக்ஸ்‌க்கு பிடிச்ச உணவுகளையா செஞ்சு குடுக்குறாங்க அவங்க அம்மா. இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, அலெக்ஸ் பிளாக் குதிரைக்கு தேவையான பழம், காய்கறிகள் எல்லாத்தையும் ஒரு பெரிய பவுல்ல எடுத்து வச்சுக்கிறான். அந்த பவுல அந்த பிளாக் குதிரை கிட்ட எடுத்துட்டு போயிட்டு சாப்பிட குடுக்குறான். குதிரையும் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம லேட் ஆகுது. பிளாக் குதிரை கூடவே சேர்ந்து அவனும் அங்கேயே படுத்துக்கிறான். அலெக்ஸோட அம்மா ரூம்ல அலெக்ஸ காணோம்னு தேடிட்டு குதிரை இருக்கிற இடத்துக்கு வந்து பார்க்குறாங்க. குதிரை கூடவே அலெக்ஸ் படுத்துட்டு இருக்கான். இப்ப குதிரை கிட்ட வந்து அலெக்ஸோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, "நீ தான் என் மகனோட உயிர காப்பாத்துன. அது மட்டும் இல்லாம என்னுடைய கணவரோட உயிரையும் காப்பாத்தினா கொஞ்சம் நல்லா இருக்கும். இருந்தாலும் உனக்கு நன்றி" அப்படின்ட்டு நன்றி சொல்றாங்க குதிரைக்கு. இப்ப காலையில வீட்ல இருக்க குப்பையெல்லாம் எடுக்கிறதுக்கு ஆளுங்க வராங்க. பிளாக் குதிரைய பார்த்த உடனே அவங்க அங்கருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. குதிரையும் அவங்கள பின்தொடர்ந்து பின்னாடியே ஓடுது வேகமா. ஒரு கட்டத்துல குதிரை வேற எந்த பக்கமும் ஓடிட்டு இருக்க, குதிரைய பின்தொடர்ந்து அலெக்ஸும் பின்னாடியே ஓடிட்டு வரான். ஒரு கட்டத்துக்கு மேல அவனால குதிரைய பின்தொடர முடியல. ஏன்னா குதிரை தான் ரொம்ப ஃபாஸ்ட்டா ஓடிட்டு இருக்குல்ல. இப்போ என்ன பண்றான், இங்க இருக்கிறவங்க கிட்டலாம் விசாரிக்கிறான். இது மாதிரி கருப்பு கலர்ல ஒரு குதிரைய பார்த்தீங்களா? அப்படின்னு. இந்த பக்கம் தான் போச்சு, அந்த பக்கம் தான் போச்சு அப்படின்னு ஒரு ஒரு பக்கமா சொல்ல, இவனும் ஒரு பக்கமா உட்கார்ந்துட்டு சோகமா இருக்கான். அப்போ அந்த பக்கம் வெள்ள குதிரையில ஒரு பெரியவர் வராரு. அவர் இவன் சோகமா இருக்கிறத பார்த்து, "என்னப்பா சோகமா இருக்க?" அப்படின்ட்டு விசாரிக்க, "போச்சு, எல்லாம் போச்சு" அப்படின்னு சொல்றான். அவரும், "நீயாப்பா அந்த கருப்பு குதிரைய வளர்த்த பையன்?" அப்படின்னு கேட்க, "என்னங்க இந்த பிளாக் குதிரைய பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அவன எங்கேயாவது பார்த்தீங்களா? பார்த்திருந்தா சொல்லுங்க" அப்படின்னு கேட்கறான். அவரும் அவர் குதிரை கிட்ட பேச ஆரம்பிக்கிறார்.
ஆரம்பிக்கிறாரு. "என்னப்பா அவன எங்கேயாவது பார்த்தியா?" அதுக்கு அந்த குதிரையோ அவர்கிட்ட ஏதோ சொல்லுது. உடனே அந்த பெரியவர் சொல்றாரு, "அந்த குதிரைய அந்த முக்குல இருக்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ்ல கட்டி போட்டு இருக்காங்க" அப்படின்னு. சொன்ன உடனே என்ன பண்றான், குடு குடு குடுன்னு அந்த இடத்துக்கு ஓடி போயிட்டு, அந்த பிளாக் குதிரை கட்டி போட்டு இருக்கிற இடத்த பார்க்குறான். இப்ப மாடியில இருந்து ஒரு வயசானவரு கீழ இறங்குறாரு. "யாருப்பா நீன்னு?" கேட்க, "நீ ஒரு திருடன். என் குதிரைய திருடிட்டு வந்து கட்டி போட்டு இருக்க" அப்படின்ட்டு கண்டமேனிக்கா கத்துறான் அலெக்ஸ். "என்னப்பா தம்பி, என் இடத்துக்கு வந்து என்னையே திருடன்னு சொல்றியா? இது என்னுடைய குதிரைப்பா" அப்படின்ட்டு அவரும் சொல்றாரு. ஏன்னா, அவருக்கும் இந்த குதிரை யாருதுன்னு தெரியாது. உடனே அலெக்ஸ் என்ன பண்றான், பிளாக் குதிரை கிட்ட போயிட்டு அந்த குதிரையோட முதுகுல தடவி கொடுக்க, அந்த குதிரையும் அவன்கிட்ட நல்லபடியா பழகுது. இத பார்த்த இவன் சொல்றது உண்மைதான் போல இருக்கு. இந்த குதிரை இவனுடையது தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிறாரு. இப்ப அவர் என்ன நடந்ததுன்னு அலெக்ஸ் கிட்ட சொல்றாரு. "இந்த குதிரை நைட் ஃபுல்லா காட்டுல தனியா மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்தது. நான் தான்பா அத புடிச்சு இங்க வந்து கட்டி போட்டுட்டு இருக்கேன்." அப்படின்ட்டு நடந்தத சொல்றாரு அந்த பெரியவர். இது மட்டும் வேற யார்கிட்டயாவது, அதாவது போலீஸ்காரர்கிட்ட மட்டும் மாட்டியிருந்தது அவ்வளவுதான். இத நம்ம திரும்ப பார்த்திருக்கவே முடியாது அப்படின்ட்டு அலெக்ஸ் கிட்ட சொல்றாரு. அந்த பெரியவர் என்ன பண்றாரு, அவர திட்ட வந்த அலெக்ஸ்க்கு சாப்பிடுறதுக்கு ஸ்நாக்ஸ்லாம் குடுக்குறாரு. இப்ப வெளிய பார்க்குறான் அலெக்ஸ், குதிரை ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதோட பிடாரி மயிர்லாம் காத்துல ஆடிக்கிட்டே இருக்கு. பறந்து விழுந்த இந்த இடத்துல இருக்கிற புல்வெளியால அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இத பார்த்த அலெக்ஸ், இவனுக்கு இங்க தான் இருக்கிறதுக்கு சந்தோஷம் போல அப்படின்றத புரிஞ்சுக்கிறான். இந்த வயசானவரும் இங்க இதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணாருன்ட்டு அலெக்ஸ் கிட்ட விளக்கி சொல்றாரு. ஃபர்ஸ்ட்டு இந்த இடத்துல மாடுகள வச்சு பால் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா கோழிகள வச்சு கோழி பண்ண நடத்திட்டு இருந்தேன். இப்ப இந்த இடம் சும்மா தான் இருக்கு. வேணும்னா இந்த இடத்த நீ சுத்தம் செஞ்சுட்டு, உன் பிளாக் குதிரைய இங்கேயே கட்டி போட்டு வளர்த்துக்கலாமே அப்டின்ட்டு ஒரு அட்வைஸ குடுக்குறாரு. இத கேட்ட அலெக்ஸ் சும்மா இருப்பானா? உடனே என்ன பண்றான், இந்த இடத்த சுத்தம் பண்ணிட்டு பிளாக்க இங்க கட்டி போட்டுட்டு அவங்க அம்மா கூட கார்ல கிளம்புறான். அடுத்த சீன்ல இந்த பெரியவரோட பண்ணையில அலெக்ஸ் இருக்கான். அப்புறம் அவருடைய ஃபோட்டோ, அவர் வச்சிருந்த பல கோப்பைகள் எல்லாம் பார்க்குறான். இப்பதான் நம்மளுக்கு புரியுது, இவரு ஒரு மிகப்பெரிய ஜாக்கின்னு. அதாவது குதிரை ஓட்ட பந்தயத்துல ஜெயிச்சவரு அப்படின்றதுக்கான அடையாளங்கள் தான் இது. பெரியவர் வீட்ல இல்லாத நேரத்துல தான் இத பார்த்து தெரிஞ்சிருக்கான் அலெக்ஸ். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட அலெக்ஸ் என்ன பண்றான், அந்த வயசானவர்கிட்ட போயிட்டு, "இது மாதிரி பிளாக் குதிரை எவ்வளோ வேகமா ஓடும்?" அப்படின்னு கேட்கறான். அவரும், "இந்த பிளாக் குதிரை காட்டுத்தனமா தான் இருக்கு. அவனும் வேகமா தான் ஓடுறான். ஆனா எந்த ஒரு முறையான பேப்பரும் இல்லாம இவன ரேஸ்லலாம் கலந்துக்க வைக்க முடியாது." அப்படின்ட்டு அந்த வயசானவர் சொல்ல, உடனே அவன் என்ன பண்றான், "சரி நீங்க எதுக்கு ரேஸ் ஓட்டுறத விட்டீங்க?" அப்படின்னு ஒரு பேச்சு போட, அவரும், "எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. அதனால தான் நான் வேலைய விட்டுட்டேன்." அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்றான், "உங்கள டயர்ட் ஆன மாரியே தெரியலையே. இப்போ பிளாக் குதிரைக்கு கொஞ்சம் ட்ரெய்னிங் குடுங்கன்னு" கேட்க, அவரோ, "கொஞ்சம் கஷ்டம் தான். இருந்தாலும் நான் ட்ரெய்னிங் குடுக்குறேன். ஏன்னா இந்த குதிரை காட்டு குதிரையாச்சே, ரொம்ப கட்டுமஸ்தமா இருக்கு. இத வழிக்கு கொண்டு வரணும்னா கொஞ்சம் டைம் ஆகும்." அப்படின்ட்டு அவங்களுடைய ட்ரெய்னிங்க தொடங்குறாங்க. இது கூடவே அலெக்ஸ் இந்த ட்ரெய்னிங்க பத்தி எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறான். இப்ப அலெக்ஸ் தியேட்டருக்கு போனா கூட ரேஸ் பத்திய படத்த மட்டும் தான் பார்க்குறான். அதுக்கப்புறமா அந்த பெரியவர் என்ன பண்றாரு, குதிரை மேல எப்படி உட்கார்ந்து சவாரி செய்யணும், அதோட பிடரி மயிரை எப்படி பிடிக்கணும், அது மட்டும் இல்லாம அவனும் பிளாக் குதிரையும் எப்படி இணையணும், இத பத்தியெல்லாம் விளக்கமா அலெக்ஸ்க்கு சொல்லிக் குடுக்குறாரு. மேலும் முக்கியமான விஷயம் என்னன்னா, ரேஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கேட்ட தொறந்த உடனே பிளாக் குதிரை கட்டுக்கடங்காதவனா இருப்பான். ஏன்னா, அவன் கலந்துக்க போற முதல் ரேஸ் இது. அப்படி இருந்தாலும் எப்பவுமே நீ தான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்ட்டு அலெக்ஸ்க்கு அட்வைஸ போடுறாரு நம்ம வயசானவர். அதனால அவனுடைய பிடரி முடிய உன் கையால நல்லபடியா இறுக்கி புடிச்சுக்கிட்டு அவன் மேல சவாரி செய்ய நீ ரெடியா இருக்கணும் அப்படின்னு ட்ரெய்னிங் ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த பெரியவர் ரேஸ்ல எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற எல்லாத்தையும் அலெக்ஸ்க்கு விளக்கி கூற கூற அலெக்ஸ் அத பத்தி எல்லாத்தையும் நல்லபடியா தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறான். இப்போ இந்த வயசானவர் என்ன சொல்றாரு, "நான் உனக்கு சொல்லிக் குடுத்த டிப்ஸ் எல்லாத்தையுமே நீ உனக்குள்ளேயே ரகசியமா வச்சுக்கணும். இத யார்கிட்டயும் சொல்லக்கூடாது." அப்படின்ட்டு ஒரு அட்வைஸ திரும்பவும் போடுறாரு. பிளாக் குதிரைய செக் பண்றதுக்கு ரேஸ் ட்ராக்குக்கு கூட்டிட்டு வராங்க. இங்க சிக்னல் என்னன்னா, பெரியவர் அவருடைய தொப்பிய கீழ போட்ட உடனே குதிரைய ஓட்ட ஆரம்பிக்கணும். இப்ப பெரியவர் அவருடைய தொப்பிய கீழ போட்ட உடனே அலெக்ஸ் அவனுடைய குதிரைய ஸ்டார்ட் பண்ணி அது மேல சவாரி செய்ய ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்துக்கு மேல அவனால அந்த குதிரைய கட்டுப்படுத்த முடியல. ஏன்னா, அந்த பெரியவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, "குதிரைய நீ எந்த அளவுக்கு கட்டுப்பாட்டுல வச்சிருக்கியோ, அந்த அளவுக்கு குதிரை வேகமா ஓடும்" அப்படின்னு. ஆனா இங்க குதிரையோ காட்டுத்தனமா ஓடுறதுனால அலெக்ஸால குதிரைய கட்டுப்படுத்த முடியல. உடனே கூட இருக்கிற இன்னொரு பெரியவர் அவருடைய வெள்ள குதிரைய அனுப்பிச்சு வச்சு பிளாக்க ட்ராக்குக்குள்ளேயே கட்டுப்படுத்த பார்க்குறாங்க. அலெக்ஸோட கை விரல்கள்ல சின்ன சின்ன கீறல்கள் ஏற்பட்டு இருக்கு. இருந்தாலும் குதிரையோட டைமிங் ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்ட்டு அந்த பெரியவர் சொல்றாரு. இந்த காரணத்தினாலேயே பிளாக் குதிரைய ரேஸ்ல ஓட வைக்கலாம் என்ற முடிவுக்கு வராங்க. ஆனா இவங்க கிட்ட அதற்கான எந்த ஒரு பேப்பரும் இல்ல. அது மட்டும் இல்லாம இந்த குதிரை பிளாக்
வந்து ஒரு காட்டு குதிரை. இது எப்படி ஓடும்னா, யாருக்குமே அடங்காது. ரொம்ப காட்டுத்தனமா ஓடும். அதுதான் இவங்களுடைய பிரச்சனையே அப்படின்றத புரிஞ்சுக்கின்னு, அதுக்கான ட்ரெய்னிங்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த சீன்ல அந்த வயசானவர் அலெக்ஸோட கைய செக் பண்ணிட்டு, "உன்னுடைய கிரிப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. நான் சின்ன வயசுல ரேஸ் பண்ணும்போது, இந்த பால வச்சு தான் ட்ரெய்னிங் எடுப்பேன். அப்போ என்னுடைய கிரிப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. நீயும் இத வச்சு ட்ரை பண்ணு" அப்படின்ட்டு அந்த பால அவனுக்கு குடுத்துட்டு, "ட்ரை பண்ணு. உன் கை ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும்." அப்படின்ட்டு திரும்பவும் ஒரு டிப்ஸ குடுத்துட்டு போறாரு. அலெக்ஸ் வீட்ல இருக்கும்பொழுது ரேடியோல 2 குதிரைகள பத்தி சொல்றாங்க. இந்த குதிரை அந்த மாதிரி, அந்த குதிரை இந்த மாதிரி அப்படின்னு சொல்றத அலெக்ஸ் கேட்கறான். அடுத்த நாள் மழை பெய்யுது. அவன் கொஞ்சம் சோகமா இருக்கான். உடனே வெள்ள குதிரை வச்சிருக்க பெரியவர் கேட்கிறாரு, "என்னப்பா சோகமா இருக்க?" அப்படின்னு. உடனே அலெக்ஸ் சொல்றான், "மழை வருதுனால பிளாக் குதிரை வெளியே வரமாட்டேன்ங்கிறாங்க பெரியவரே" அப்படின்னு. உடனே அவர் சொல்றாரு, "மழையில நனைஞ்சா வெள்ளையாயிடுவான் போல." "இல்லப்பா காமெடியா சொன்னேன்" அப்படின்ட்டு. உடனே அலெக்ஸ் கிட்ட சீரியஸா ஒரு விஷயத்த சொல்றாரு. அது என்னன்னா, பிளாக் குதிரை வந்து ஒரு காட்டுத்தனமான குதிரையா இருக்கு. அவன நீ எப்பவுமே அதே மாரி வச்சுக்கோ. அந்த குணத்த எப்பவுமே மாத்தாதன்னு ஒரு அட்வைஸ குடுக்குறாரு. இப்போ ஒரு ரிப்போர்ட்டர வர வச்சு பிளாக் குதிரை எப்படி ஓடுது அப்படின்றத பத்தி காட்ட ஆசைப்பட்டு, அங்க ஒரு ரிப்போர்ட்டரையும் இவங்க வர வச்சிருக்காங்க. இவரு வேற யாருமே இல்ல. ஃபர்ஸ்ட் ரேடியோல கேட்டுருப்போம்ல, இந்த குதிரை அந்த மாரி ஓடிச்சு, அந்த குதிரை இந்த மாதிரி ஓடிச்சு சொல்லியிருப்பார்ல, அந்த ரிப்போர்ட்டர் தான் இவரு. இப்போ அலெக்ஸ் பிளாக் குதிரை மேல ஏறி ரேஸ் போக தயாரா இருக்கான். இந்த நேரத்துல மின்னலும், மழையுமா இருக்கு. இதெல்லாம் பெருசுபடுத்தாம அலெக்ஸ் பிளாக் குதிரை மேல ஏறி குதிரைய ஓட்ட ஆரம்பிக்கிறான். இங்க மழை பேஞ்சுட்டே இருக்கிற காரணத்தினால என்ன நடக்குதுன்ட்டு யாருக்குமே தெரியல. ஆனா குதிரை வர சவுண்ட வச்சு தான் அந்த பெரியவர் அலெக்ஸ் திரும்பவும் வந்துட்டு இருக்கான் அப்படின்றத கணிக்கிறாரு. டைமிங் செம பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஆனா குதிரை வேகமா ஓடுதுனால அலெக்ஸ் குதிரை மேலேயே மயங்கி கிடந்த நிலையில தான் இருக்கான். அவனுடைய கைகள் வந்து குதிரையோட பிடாரி மயிர ரொம்ப டைட்டா புடிச்சிட்டு இருக்கு. அதனால அவனுடைய கையில இருந்து அந்த குதிரையோட பிடாரி மயிர எடுக்க முடியல. இதனால என்ன பண்றாங்க, குதிரையோட பிடாரி மயிர கட் பண்ணி தான் அவனுடைய கையவே எடுக்குறாங்க. அலெக்ஸ் பெரியவர்கிட்ட நான் மயங்கி விழுந்துட்டேனான்னு கேட்க, "இல்ல நீ குதிரை மேல தான் மயங்கி கிடந்த. இருந்தாலும் குதிரைய நல்லபடியா ஒரு சாம்பியன் மாதிரியே கூட்டிட்டு வந்துட்ட." இப்ப இந்த பெரியவர் ரிப்போர்ட்டர் கிட்ட போயிட்டு, "இந்த குதிரை பார்த்தீங்களா எப்படி ஓடியிருக்கு காட்டுத்தனமா" அப்படின்னு சொல்றாரு. "பரவால்ல நல்லா தான் ஓடியிருக்கு" அப்படின்னு அந்த ரிப்போர்ட்டரும் சொல்ல, "என்னது பரவாயில்லையா? இந்த சின்ன பையன் ஓட்டியே இந்த குதிரை இப்படி ஓடியிருக்குன்னா, ஒரு நல்ல ஜாக்கி உட்கார்ந்து ஓட்டுனா எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க" அப்படின்ட்டு ரிப்போர்ட்டர் கிட்ட சொல்ல, இந்த ரிப்போர்ட்டரும், "ஓகே பார்க்கலாம்" அப்படின்ட்டு அங்கருந்து கிளம்புறாரு. அடுத்த நாள் ரேடியோல அந்த ரிப்போர்ட்டர் என்ன சொல்ல போறாரு என்பத கேட்கறதுக்கோசம் பெரியவரும், அலெக்ஸாவும் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. இப்போ வந்து அந்த ரிப்போர்ட்டர் ரேடியோவுல பேச ஆரம்பிக்கிறாரு. ரேஸ் இன்னும் கொஞ்ச நாள்ல ஆரம்பிக்க போகுது. அதனால ஃபேமஸான குதிரைகள் எல்லாம் கலந்துக்க போகுதுன்னு ஒவ்வொரு குதிரையோட பேரும் சொல்றாரு. அப்போ அவரு, "நான் போன வாரம் ஒரு மர்மமான குதிரைய பார்த்தேன். அந்த குதிரை கட்டுக்கடங்காத காட்டுத்தனமா ஓடுது" அப்படின்னு நம்ம பிளாக் குதிரைய பத்தி சொல்லி, அந்த குதிரை எந்த ஒரு பேப்பரும் இல்லாம ரேஸ்ல கலந்துக்க போகுதுன்றதையும் அந்த ரிப்போர்ட்டர் ரேடியோ மூலியமா சொல்றத கேட்ட இவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்த சீன்ல அந்த வயசானவரும் அலெக்ஸும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப அலெக்ஸ் கேட்கறான், "உங்களுக்கு தெரிந்த ஃபேமஸான ஜாக்கி யாருன்னு?" அதுக்கு அந்த வயசானவர் சொல்றாரு, "ஐஸ் வுல்ஃப் மேன்." உடனே அலெக்ஸ் கேட்கறான், "அவர எதுக்கு எல்லாருமே ஐஸ் மேன் அப்படின்னு கூப்பிடுறாங்க?" அதுக்கு பெரியவர் சொல்றாரு, "அவர் குதிரை மேல ரொம்ப கூலா உட்கார்ந்து இருப்பாரு. எந்த அளவுக்குன்னா, அவருடைய கூலான நடவடிக்கைய பார்த்து குதிரையே அவர் சொல்ற பேச்ச கேட்கிற அளவுக்கு மனுஷன் வேற மாதிரி செயல்படுவாரு." இப்போ அலெக்ஸ் வீட்ல உட்கார்ந்து இருக்கும்போது அவங்க அம்மா கிட்ட கேட்கறான், "அம்மா ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்கம்மா செய்றேன்" அப்படின்ட்டு. உடனே அவங்க அம்மா சொல்றாங்க, "ஆமாப்பா பின்னாடி தண்ணிலாம் புடிச்சு வைக்கணும். ஓ ரேஸ்க்கு போணும். இதுக்கு தான் நீ வீட்ல என்ன வேலை செய்யணும்னு கேட்டியா?" அப்படின்ட்டு அவங்க கேட்கறாங்க. நம்ம அலெக்ஸா, "அம்மா பேப்பர்ல போட்டிருக்க மிஸ்ட்ரி ஆஃப் ஆர்ட்ஸ் பிளாக் தான். அது மேல சவாரி செய்ய போற ஜாக்கி நான் தான்னு" சொன்ன உடனே முதல்ல அவங்க நம்பல. அதுக்கப்புறமா அலெக்ஸ் இவங்க ட்ரெய்னிங்லாம் பத்தி சொல்றான். அதே நேரம் இந்த இடத்துக்கு அந்த பெரியவரும் வராரு. உடனே அவங்க அம்மா ரொம்ப கத்துறாங்க, "இவன் ஒரு சின்ன பையன். இவன பத்தி ஏதாவது கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா? இதனால இவன் உயிருக்கே ஆபத்து வந்துரும்" அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம இவங்க அப்பா இறந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது அப்படின்ட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. இப்போ அந்த வயசானவர் என்ன சொல்றார்ன்னா, இவங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் இருக்கு. அலெக்ஸ் சொல்றான், "இங்க பாருங்க இது கடைசியா அப்பா எனக்கு கொடுத்த குதிரை பொம்மை. இது கொடுக்கும்போது அவரு ஒரு கதை சொன்னாரு அலெக்சாண்டர பத்தி. அலெக்சாண்டருக்கும் அவங்க அப்பா ஒரு கருப்பு குதிரைய கொடுத்தாராம். அதே போல எங்க அப்பா இந்த பொம்மை குதிரைய எனக்கு கொடுத்தாரு. இந்த ஆபத்தான காலத்துல இந்த கருப்பு குதிரை தான் என் உயிர காப்பாத்துச்சு. இப்ப அப்பா என் கூட இல்ல" அப்படின்ட்டு சொல்லி அழுகும்போது, அவங்க அம்மா ஒரு வழியா ஒத்துக்குறாங்க. "நீ ரேஸ்ல கலந்துக்கப்பா" அப்படின்ட்டு. இப்ப எல்லாருமே ரேஸ் நடக்கிற இடத்துக்கு ட்ரெயின்ல கிளம்புறாங்க. இங்க அலெக்ஸ எல்லாரும் ஒரு மாதிரியா பார்க்குறாங்க. ஏன்னா அவனுடைய ட்ரெஸ் அது மாதிரி இருக்கு. "என்னடா இங்க ஏதாவது ஃபேன்சி காம்படிஷன் நடக்குதா? குழந்தை மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு போறான்" அப்படின்ட்டு அங்க இருக்கிற ஜாக்கி எல்லாருமே அவங்களுக்குள்ளேயே பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஒவ்வொரு குதிரையும் ஓட்டக்கூடிய ஜாக்கியோட வெயிட்ட எடை போடுறாங்க. ஏன்னா எல்லாருடைய வெயிட்டும் ஒரே சரிசமமா இருக்கணும்ன்ற காரணத்தினால தான். கம்மியா இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய குதிரை மேல உள்ள பையில எடைய கூட்டுறாங்க. இப்போ அலெக்ஸோட வெயிட்ட எடை போட அவன் மிஷின் மேல ஏறுறான். ஆனா வெயிட் ரொம்ப கம்மியா இருக்கு. உடனே வெயிட் நோட் பண்றவங்க என்ன கேட்கறாங்க,
மிஷின் மேல கொஞ்சம் ஏற சொல்லுங்க அப்டின்ட்டு அங்க இருக்கிறவங்கள சொல்ல, அதுக்கு அவங்க சொல்றாங்க, ஏற்கனவே இவரு மிஷின் மேல தான் நின்னுட்டு இருக்காருன்ட்டு. இப்ப வேற வழி இல்லாம அலெக்ஸோட வெயிட்ட கூட்டுறதுக்கோசம் பிளாக் குதிரை மேல இருக்கிற பையில வெயிட்ட கூட்டுறாங்க. இப்போ ரேஸ் ட்ராக்ல பிளாக்குக்கும் இங்க இருக்கிற இன்னொரு குதிரைக்கும் சண்டை வருது. ஒரு வழியா பிளாக்க கட்டுப்படுத்தி ரேஸுக்கான கூண்டுக்குள்ள கொண்டு போறாங்க. இப்ப ரேஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஜாக்கி எல்லாம் என்ன பண்றாங்க, குதிரையோட பிடரி மயிர அவங்களுடைய கையில இறுக்கி பிடிச்சுக்கிறாங்க. நம்ம அலெக்ஸும் அதையே இங்க பண்றான். இப்போ ரேஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. இப்பதான் அலெக்ஸ் இத நோட் பண்றான். என்னன்னா, பிளாக் குதிரையோட கால்ல அடிபட்டு இருக்கு. உடனே அவன் ரேஸ்ல இருந்து விலகலான்னு பார்க்குறான். அதுக்குள்ளவே ரேஸ் ஸ்டார்ட் ஆகிடுது. வேற வழி இல்லாம ரேஸ்ல பங்கேற்க வேண்டிய நிலைமை வருது. அலெக்ஸ் தடுமாறுறான். அதுக்கப்புறம் ஒரு நிலைக்கு வந்துடுறான். உடனே என்ன பண்றான், குதிரைக்கு கால்ல அடிபட்டு இருக்கிறத காரணத்தினால குதிரைய நிக்க வைக்க ட்ரை பண்றான். ஆனா குதிரையோட கட்டுக்கடங்காத ஓட்டம் தொடர்ந்துகிட்டே இருக்கு. வேற வழி இல்லாம அலெக்ஸும் ரேஸ கன்டின்யூ பண்றான். இப்ப என்ன பண்றான், அவனுடைய மாஸ்க்க கழட்டுறான். இதுவரைக்கும் இவங்க பின்னாடி தான் இருக்காங்க. இப்ப பிளாக் என்ன பண்றான், முன்னாடி போற குதிரைகள் எல்லாம் கடந்து போகணும்ன்ட்டு அவனுடைய முயற்சிய இங்க எடுக்குறான். இப்ப இவங்களுக்குள்ளவே ஒரு நல்ல பாண்டிங் ஏற்படுது. அது எது மாரின்னா, அங்க ஆளில்லாத கடற்கரையில எப்படி சுத்திக்கிட்டு இருந்தாங்களோ, அங்க உண்டான பாண்டிங் இப்ப திரும்பவும் இந்த ரேஸ்ல உண்டாகுது. இப்ப எல்லா குதிரையும் ஒண்ணொண்ணா கடந்து போய்க்கிட்டே இருக்காங்க. ஒரு வழியா முதல் பரிசா தட்டி தூக்குறாங்க. மேலும் ஒரு வெட்டனரி டாக்டர கூட்டிட்டு வந்து பிளாக்கோட காலுக்கு கட்டு போடுறாங்க. அந்த டாக்டரே மிரண்டு போய் சொல்றாரு, இந்த குதிரையோட காலு இரும்பு மாதிரி இருக்குன்ட்டு. அலெக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ ஜெயிச்சுட்டான்ல. இந்த சந்தோஷத்த எல்லாரும் கொண்டாடுறாங்க. இதோட இந்த படம் முடியுது மகிழ்ச்சியாக. நன்றி, வணக்கம்.